விஷயத்தில் பேரன்னு சொன்னேன். முதல் மனிதன் கலைஞர் அந்த இதெல்லாம் சொல்லுவார் பாருங்க. எனக்கு இந்த கதையா சொல்லுவார். அப்படியே அந்த வேகத்தை தோல்ல துண்டடா சரிய போடுறா, கட்டை போடுறா, பட்ட சந்தனம் போடுவாது வந்து உட்கார்ந்தா தியாகராஜருக்கு பாகுதருக்கு அடுத்த காமாஸ் அட்ராக்ட் லீடர் டிஎன்ஆர். அவரே சொல்வாராம், அன்னை எனக்கே பார்த்தா உங்களை போறாமே வர்றான் பாகவதர். ஆக அந்த ஒரு சமுதாயத்தை மிக கேவலமாக மதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு மதிப்பளித்த பெருமகன் இசை என்பது ஒரு பக்கம், உங்களை வசையிலிருந்து மீட்ட ஒரு பெருமகன் நம்முடைய டிஎன்ஆர் அவர்கள். இதை வேற எவனும் செய்யல. அவங்க என்ன பாடிட்டு சம்பளம் வாங்கி போயிருக்கலாம். ஆனா என் பிறந்த சமுதாயத்தை கௌரவமாக வாழ வைத்தேனே, அது ஒன்று போதும் என்றுதான் கண்மூடி இருக்கிறான். ஆக பெரியார் நடத்தாதான் நடத்தி காமிச்சிருக்கார் அவர். அங்கே சட்டம் போடுறீங்க எல்லாரும் பார்த்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி இதோ நம்ம கரமாரி வளரிடம், அப்புறம் சட்டை மேலே தண்டு சரிக இதில் மோதிரம் எல்லாம் வாசிக்கிறீங்களே, அதை வாசிக்க போடுற சட்டை போடும் போதெல்லாம் டிஎன்ஆர் நினைக்கணும். பட்டு வேட்டி கட்டும் போது டிஎன்ஆர் நினைக்கணும். செயின் எடுத்து கழுத்தில் இவ்வளோ 10 உடம்பு போடுறீங்களே டிஎன்ஆர் நினைக்கணும். மோதிரத்தை போடும்போது டிஎன்ஆர் நினைக்கணும். அவசரத்தை வைக்கும்போது டிஎன்ஆர் நிற்கணும். பெரிய வாங்கோ அது வாங்கோன்றானே, அந்த வாங்கோ மிளகாரான்றத வாங்கோன்னு அப்ப டிஎன்ஆர் நினைக்கணும். அந்த சமுதாயம் நினைச்சிருந்தா அந்த கூட்டம் நிரம்பி இருக்கும். அந்த நன்றியை நினைத்திருந்தா அந்த கூட்டம் நிரம்பி இருக்கணும். இசைக்காக இல்லடா, உங்களை வாழ வைத்த மரியாதை உள்ளவனாக மனிதனாக மாற்றியதற்காக. எங்க இது மோசமான நாடுங்க. சுதந்திரம் வந்த காந்தியை சுட்டு கொண்டு விட்டான். அவ்வளவு செய்திருக்கிற என்னுடைய தலைவலியே தோக்க வச்சுட்டான். ஆக என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க போயிட்டு வாங்க. ஆக அத்தகைய பெருமைக்குடையவர் வந்த நம்முடைய டிஎன்ஆர் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில சொல்ற கதையெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஆல் இண்டியா ரேடியோவில் எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் பாதிதான். இவருக்கு முழுசா கொடுத்தாதான் வாசிப்பார், இல்லைன்னா போடான்னு போயிடணும். எழுந்துருவார் வேணாடா அப்படின்னு. அந்த சுயமரியாதை தான் அப்படியே இருக்கிற ஒரு ஆள். இந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இருக்கக்கூடிய என்னை பார்த்த வரையில் என் வாழ்நாளில் என் தலைவர் கலைஞர் தான் அந்த சுயமரியாதை உள்ளவர். அவர் எவ்வளவு சுயமரியாதை உள்ளவர்ன்றதுக்கு ஒன்று சொல்றேங்க. என் வாழ்க்கையில அவருடைய வீட்டில் எங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது நான் ஒன்றும் தப்பா சொல்லலை, சாருன்னு. ஏய் என்ன சாருன்றேன்னு அவரு சொன்ன உடனே நான் எட்டி சட்டையை பிடிச்சிட்டேன். சட்டையை பிடிச்சி ஓய் கொத்த போயிட்டேன். எல்லாரும் எங்கள் தலைவர்கள் எல்லாம் பேரும் சொல்ல வேணாம், எல்லாரையும் அடிக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு வாங்கன்ட்டேன். எனக்கு ரொம்ப மனசாகி போச்சு. அதுவும் தலைவரை வச்சுக்கிட்டு அவர் வீட்லேயே அடிக்க போயிட்டுமே, இன்னையோட நம்மளை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கட்சியிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்து சண்முகனாரை பார்த்து குட் பை, எனக்கு சுயமரியாதை இருக்குது, அதை தாங்கிட்டு நான் இருக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. போகிறேன்னு பஸ்ஸர் அழுத்தினார் அந்த நேரத்தில் மேலேருந்து கீழே. துரைமுருகன் போயிட்டானா இருக்கானா இருக்க சொல்லுவாரேன். குளிச்சுட்டு வந்தார், வண்டியில் ஏறினார். நான் பின்னால் உட்காருன்னார். பயந்து உட்கார்ந்தேன். அண்ணே என்னை போய் மன்னிச்சுக்கணும், உணர்ச்சி வயப்பட்டேன். அப்போ சொன்னார், நீ உணர்ச்சி வயப்படலைன்னா உன் சுயமரியாதையை நான் சந்தேகிச்சிருப்பேன். என் வளர்ப்பு நீ பொறுப்படடா அப்படின்னார். கண்ணில் ஓடுற வண்டியிலிருந்து காலில் கீழே ஓட்டுட்டேன். வேற எவன் செய்ய முடியும்? நான் செய்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. நான் சட்டை பிடிச்சது பெரிய ஆள். ஆனாலும் ஏன் அவன் ஏன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஏ என்பது மேட்டுக்குடித்தன வர்க்கம். அப்படியே கலைஞர் கொதிக்க சொல்லுவார். அதனால எனக்கு துடிச்ச பாடுறா, அதான் பாராட்டுறேன்னு சொன்னார். ஆகையினால அந்த உணர்வுகளை எங்கள் தலைவர்கள் தான் நான் பார்க்கிறேன்.
வீணை தனம்மாள்னு ஒருத்தர். அவர் போயிட்டார். ஏண்டா ராஜரத்னம், நேற்று நீ தர்பார் வாசிக்கிறப்போ நாயகி கலந்துட்டே, அம்மா நாயகி வந்தாளாமேன்னா, நாயகி கலந்துட்டியா நேற்று தர்பார்ல என்ன? அவர் சொன்னாரா, நாயகி இல்லாத தர்பார் ஏறுமா, ரசிக்க வேண்டாம். இது இப்போ சங்கீதம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். புரியுதோ? எனக்கு சங்கீதம் தெரியாது. உங்களை குடிச்சிருக்கோம், அவரை குடிச்சிருக்கோம். சொல்றாரு, நாயகி இல்லாத தர்பார் ரசிக்குமா அடி வீணை சொல்றாரு. கடைசியில் என்னுடைய கடைசி குரு வீணைம்மாள் தான். அந்த அம்மாவைய வீணையை வாசிக்க சொல்லிவிட்டு அந்த கோர்வைகளை எல்லாம் நான் அப்படியே நாதத்தில் வாசித்து வாசித்து மனதில் படித்துக் கொண்டேன். என் கடைசி குருநாதர் வீணையம்மாள் அப்படின்னு எழுதுறார். அதே மாதிரி எவ்வளவு பெரிய சிலர் மாற்றி சொல்றேன். மைசூர் மகாராஜா கிட்ட வாசிக்க போனார். உட்காந்துட்டார் ஸ்டேஜில். ராஜா வந்து உட்கார்ந்தார், ராணி வந்து உட்கார்ந்தார். அப்படி காலத்து சீவலை கீழே வச்சுட்டு வந்துட்டார். என்னையா என்னையா அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சார். அது மேடையில் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆள் அவரு அடிச்சு சொன்னார். மேடம் மறுநாள் என்ன போயிட்டாருன்னா, ஏதோ ராஜா கிட்ட வயிற்று தலைவலின்னு சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் அப்படியெல்லாம் உட்காரப்படாதுன்னு சொல்லி பக்குவமாக ராணிக்குன்னு சொல்லி வீணை வாசித்த பெருமைன்னா, அவன் ராஜாவா இருக்கட்டா ஐயாவனா இருக்கட்டா அந்த தன்மானத்தை காப்பாற்றணும். பிதாபுரம் ஜமீனை பார்க்க போனார். இவரும் கல்யாணத்துக்கு வாசிக்கிறதுக்கு. இவரும் எப்போ தியாகராஜ பாகவதரும் போனால் 2 பேரும் நிற்க வச்சுட்டு பேசினார். அங்கிருந்த ஒரு சேர் அப்படி இழுத்துறான் காலிலேயே உட்காந்துட்டு, நீ ராஜா, நான் இசைக்கு ராஜா, இவர் 7 இசைக்கு ராஜா, மன்னன் உட்கார கத்துக்கு தியாகராஜ பாகம் உட்காந்து உட்காந்தாரான். அவன் பார்த்தா, என்னடா இவ்வளோ பெரிய ஆளா இருக்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக ஆனா அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறவன் பார்த்தா கீழ் விழுந்துட்டார். இவர் போய் மதுரையில் இறங்குறார் நிகழ்ச்சிக்கு. அதே ரயிலில் பெரியார் இறங்கி வர்றார். இப்ப இருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்த்தில் எல்லாம் காரை இல்லை, மொஷாக்கு இல்லை, செம்மண் பூமி. பெரியாரை பார்த்தாட்டி என்ன அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்தார். பெரியார் எழுந்துருந்தார். பெரியார் புத்தி பாருங்க, என்ன எழுதுருங்க, இந்த பட்டு சட்டியெல்லாம் வீணாகி போச்சு, மண்ணு பட்டுச்சா சொன்னாரு. இந்த பட்டு சட்டை என்னையா, இதை போட வச்ச சுயமரியாதை கத்து தந்தவனே நீ தானே, எனக்கு பட்டு சட்டை போட கொடுத்து தானே அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் சினிமாவிலேயே நடிச்சுட்டார சார். அவர் தானே அந்த அதுலையும் பண்ணுங்க. காலமேகத்தில் அவர் வசித்தார். அடுத்து திருவெண்காடன், அவர் ஒரு அற்புதமானவர், எனக்கும் பிடிக்கவர். நம்ம எல்லாம் இங்கெல்லாம் வாசித்து கேட்டிருக்கேன். ஒரு முறை கலைஞர் நாங்கள்லாம் இதுக்கு போகிறோம், ஒரு மாதவரத்தில் ஒரு நிகழ்ச்சி. உள்ளே போனோம், ரோட்லேருந்து உள்ளே போய் கலைஞர் சீஃப் மினிஸ்டர் போகிறார். ஒரு நாசூர் 4 பேரை வச்சு ஒருத்தர் வாசித்துக்கிட்டு இருந்தார். எட்டி பார்த்தார் கலைஞர். கண் செவந்து போச்சு கலைஞருக்கு. யாரா இவரை இங்கே நிற்க வச்சு வாசித்த வச்சவன்னார். திருவெண்காட்டார தாய் வண்டியில் ஏற்றுறான்னார். வண்டியில் ஏற்றின்னு போயிட்டு, யாரா அவனுக்கு வச்சு யாருன்னு நினைக்கிறீங்க, அவன் யார் அவர், ஏங்க இவங்கிட்டலாம் வந்து ஒத்துக்கிறீங்க எல்லாம் இவரும் திட்டிட்டு அதுக்கப்புறம் அவரை சரிசமமாக உட்கார வச்சுட்டார் மேடையிலேயே. அந்த சுயமரியாதை கொட்டுவிடக்கூடாதுன்றதுல அவர் திருவெண்காடர் அவர் வாசித்துட்டார். காருபுரிச்சி வாசித்தார். இஞ்சிகுடி அந்த ஒருத்தர் பார் அவர் வாசித்தார். நாமகிரி வாசித்தார். சேதுராமன் வாசித்தார். திருமணி நடராஜசுந்தரம் வாசித்தார். ஜெய்சங்கர் இவரும் வாசித்தார். ஆக சினிமா உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தவரும் நம்முடைய டிஎன்ஆர் அவர்கள் தான். ஆக இவ்வளவு பெருமைகளை சமுதாயத்துக்கு ஆற்றியவர், இசைகளை ஆற்றியவர், இன்றளவும் ஈடு இணையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மேதை. அந்த கர்வம் இருக்கும், அது வித்த கர்வம். அது இல்லைன்னா சரிப்பட்டு வராது. வித்த கர்வம் இருக்கணும். அது எந்த கர்வம் இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவான். ஆமா, அவன் காஃபி கொண்டா சொல்லுவான் உங்களை. அந்த வித்த கர்வத்துக்கு நிற்கணும். அவன் தான் கர்வம் உள்ளவனா இருக்கணும். எனவே ஒரு பெரும் அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தீங்க, என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாகாட்டி பேசிடுறாங்க. அது வேற
நாங்கள் அடிச்சிடுவோம். ஒரு நாள் ராஜரத்னம் பேத்திக்கு ஒரு கல்யாணம், நானும் தலைவரெல்லாம் போனோம். கூட இவன் வந்தான், பொன்முடி மந்திரி. அது கேட்டால் சண்முகநாதன் கிட்ட ஒரே வரியில் மக்களை மாற்றிட்டு வந்துடணும், இவங்கெல்லாம் சங்கீதம் இங்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா. சண்முகநாதன் சொல்லி கொடுத்தான், தோழியும் ராஜரத்னம் போல் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்துடுன்னா சொல்லி கொடுத்தான். பொன்முடிக்கு அது என்னன்னு தெரியல. போன சொன்ன மணமக்கள் தோழியும் ராஜரத்னம் போல் வாழ. இதெல்லாம் ஒரு சங்கீதம். அதே மாதிரி நான் வேலு பொன்முடி 3 பேரும் காரில் போயிட்டு இருக்கோம் திருப்பூரத்துக்கு. நான் வந்து இவருடைய மதுரை சேதுராம கச்சேரி ஒரு நிகழ்ச்சியை அந்த ஒரு டேப்பில் போட்டு கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னா, நான் கை தட்டு போட்டு ஆழம் போட்டு வந்தேன், வேலும் போட்டு வந்தார். அவர் பொன்முடி சொன்னா, கொஞ்சம் நிறுத்து, அண்ணனுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியாதனால அவர் சொல்றதெல்லாம் ஞானம் தான் நாம் ஒத்துக்கிறோம். அவர் என்னமோ ரிஷபம் மச்சமா தீபம் தீபம் அது இது சாக்கரி இதுதான் அது இது அவரோணும் மழகத்தான்றாரு, என்னமோ சொல்றாரு. அங்க ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிறாரு பேரை. இப்ப அவர் தட்டுறாரு போட்டு, நீ எதுக்கு தட்டுறன்னு கேட்டாரு. அவரை பொன்முடி கேட்டாரு, நீ எதுக்கு கை தட்டுறப்பா போட்டு. அவர் சொன்ன, அந்த திர்காவை போட்டாரு பாருங்க, அதுக்காக அண்ணன் போய் நிறுத்துங்க, சங்கீதத்தை நிறுத்துங்க. பொன்முடி கேட்டான், பிர்கான்னா என்ன, பிர்கான்னா என்ன, பிர்கா தெரியாதா? பொன்முடி சொன்னா, எனக்கு ரெவன்யூ பிர்கா தெரியும். இது என்ன பிற்கான்றியா, அது என்ன சங்கீதத்துல அது சொல்லு. அப்போ அப்புறம் அதெல்லாம் பெருசு பெரிய சங்கீதம். சரி, தாலுக்கான்னா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய. அதனால தலைவர் இவங்களும் சொல்லிட்டு சொல்லுவார் தலைவர், அவன் துரைமுருகன் பெரிய சங்கீத வித்வான் மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதனால அந்த மாமேதையை பற்றி நான் தெரிஞ்சு பார்க்கல. தலைவர் சொல்வார், முரசொலிக்கு வந்து உட்காந்து அவர்கிட்ட பேசுறது, அது போகிறது, எல்லா கதையும் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த இடைஞ்செல்லாம் சொல்லுவார். அது ஒரு பெரிய வித்வானுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் விஷயம் இருக்கும். நான் கேட்டேன், படித்தேன். 5 பேரா? 5 பேரா படிச்ச பார்த்து, அடே சக்கடா, அதுல கூட பஞ்சரத்ன கீர்த்தனை நான் பாடியிருக்கேன். சங்கீதத்தை அதுல பஞ்சரத்ன கீர்த்தனை மண்ணு சரியா ஆகையால அவ்வளவு பெரிய ஒரு மேதையை பற்றி நான் பேசுறவங்க சும்மா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடியா பேசிக்கிற அளவுக்கு தான் நான் பேசியிருக்கிறேன் தவிர எனக்கு அதிகமான சங்கீதங்களுக்கு தெரியாது. அதனாலும் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய நிறைகுடமாக வந்திருக்கக்கூடிய வலையப்பட்டி அவர்கள் எனக்கு மிக நீண்ட நெடுங்காலமாக நண்பர். அவர் தகவல் வாசிப்பிலே மெய் மறந்து நின்றிருக்கிறேன். வலங்கைமானே நேரில் கேட்டேன் நான். வலங்கைமானோட 200 கச்சேரி வாசிட்டு இருக்காராம். அப்படியே பிம்மம் இறக்கியிருக்காரு. அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் பொருள் எல்லாத்தையும். அது ஆகியனால அவர் உரையாற்றி அதை கேட்பதுதான் சால சிறந்தது என்று கேட்டு, ஏதோ நான் பேசுறது இவ்வளவு நேரம் கேட்டீங்களே என்று கூறி நம்முடைய பொதுவாக நம்முடைய அமிர்தம் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் நம்முடைய ஈ.வி. ராஜன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.